ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா காமர்ஸ் தான் பார்க்க போகிறோம். காமர்ஸில் உள்ள ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்னா தி பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்னா என்ன? பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் மொத்தம் 14 பிரின்சிபல்ஸ் இருக்குது. அந்த 14 பிரின்சிபல்ஸும் எதுக்கு ஃபாலோ பண்ணுவாங்கன்னா, ஒரு பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகிறதுக்கு என்னென்னலாம் ஒரு ரூல்ஸாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத நம்ம இன்றைக்கி டீட்டெயில்டாக பார்க்கலாம். நாம் இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற பிரின்சிபல் பார்த்திங்கன்னா டிவிஷன் ஆஃப் ஒர்க். டிவிஷன் ஆஃப் ஒர்க்னால் என்ன? ஸ்ப்ளிட் ஒர்க் இன்டு ஸ்மாலர் டாஸ்க்ஸ் ஸோ தட் ஒர்க்கர்ஸ் கேன் ஸ்பெஷலைஸ் அண்ட் இம்ப்ரூவ் குவாலிட்டி. அப்படின்னா இப்போ ஒரு பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டால், இப்போ ஒரு ஒர்க் ஒரு டைம் லைனுக்குள்ளே நம்ம முடிக்கணும். இப்போ ஒரு 1 வீக் டைம் கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம அதுக்குன்ட்டு ஒரு குவான்டிட்டி கொடுத்துருவாங்க. இந்த குவான்டிட்டியை இந்த வீக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னா, நம்ம ஒருத்தர்கிட்ட கொடுத்தோன்னா நம்மளால் அது சீக்கிரமாக முடிக்க முடியாது. அப்போது அதை நம்ம டிவைட் பண்ணி ஒரு 4-5 பர்சன்ஸ்க்கு கொடுத்தோன்னா அந்த ஒர்க் சீக்கிரம் கம்ப்ளீட் ஆகும். அது மூலமாக அந்த குவாலிட்டியும் நம்மளுக்கு இம்ப்ரூவ் ஆகும். அடுத்து நம்ம செகண்டாக பார்க்க போகிற பிரின்சிபல் பார்த்திங்கன்னா அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்படின்னா மேனேஜர்ஸ் ஷுட் ஹாவ் தி பவர் டு கமாண்ட் அண்ட் பி அக்கௌண்டபிள் ஃபார் ரிசல்ட்ஸ். அப்படின்னா ஒரு மேனேஜர்கிட்ட இருக்கிற ஒரு அத்தாரிட்டி, அதாவது அதிகாரம். அடுத்தது ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த அதிகாரத்து மூலமாக பொறுப்பு. அப்படின்னா இப்போ நம்ம லாஸ்ட்டாக அந்த டிவிஷன் ஆஃப் ஒர்க் பார்த்தோம் இல்லையா, அந்த ஒர்க்கை பண்ணணுன்னா ஒரு மேனேஜர் தான் பண்ணணும். இப்போ அவர் கரெக்டாக அவருக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கரெக்டான கமாண்ட் கொடுத்து அது மூலமாக அவுட்புட்டை கொண்டு வரணும். அடுத்த பிரின்சிபல் பார்த்திங்கன்னா யூனிட்டி ஆஃப் கமாண்ட். யூனிட்டி ஆஃப் கமாண்ட்னா ஈச் எம்ப்ளாயி ஷுட் ஹாவ் ஒன் பாஸ் டு அவாய்ட் கன்ஃபியூஷன் அண்ட் கன்ஃப்ளிக்ட்ஸ். அப்படின்னா இப்போ நம்ம லாஸ்ட்டாக மேனேஜர் பார்த்தோம் இல்லையா, மேனேஜர் கீழே ஒரு 4-5 பர்சன்ஸ் வேலை செய்வாங்க. அந்த டைம் லைனுக்குள்ளே அவங்க நல்ல ஒரு அவுட்புட் கொடுக்கணும். அப்போது அந்த யூனிட்டி ஆஃப் கமாண்ட் பண்ணுற அந்த மேனேஜர் கட்டளை இடுறார் இல்லையா, அதில் ஒரு ஒற்றுமை இருக்கணும். அவர் சொல்கிறத எல்லாரும் கேட்கணும். அப்போ ஒவ்வொரு எம்ப்ளாயி கிட்டேயும் ஒரு பாஸ் இருக்கணும். அப்போ தான் சண்டைகள் வராது, அவங்களுக்குள்ள எந்த ஒரு குழப்பமும் வராது. அடுத்து நம்ம பார்க்க போகிற பிரின்சிபல் பார்த்திங்கன்னா யூனிட்டி ஆஃப் டைரக்ஷன். அப்படின்னா எம்ப்ளாயீஸ் ஒர்க்கிங் ஆன் தி சேம் டாஸ்க் ஷுட் ஹாவ் த சேம் கோல்ஸ். அப்படின்னா இப்போது அந்த ஃபஸ்ட் இதில் நம்ம டிவிஷன் ஆஃப் ஒர்க்கில் பார்த்தோம் இல்லையா, ஸ்ப்ளிட் பண்ணி அந்த 4-5 பர்சன்ஸ் கிட்ட கொடுத்தது. இப்போ அந்த 4-5 பர்சன்ஸோட தாட் எப்படி இருக்கணும்னா, நாங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்க அந்த டைம் லைனுக்குள்ளே நாங்கள் கம்ப்ளீட் பண்ணோம். அவங்களுக்குள்ள அந்த ஈக்குவலாக இருக்கணும். அவங்களோட அந்த அச்சீவ்மெண்ட், நாங்கள் இதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னும்போது அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கணும், அந்த கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். அப்போ தான் அவங்களால சக்ஸஸ் பண்ண முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிற பிரின்சிபல் பார்த்திங்கன்னா சபார்டினேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட். அப்படின்னா எம்ப்ளாயீஸ் ஷுட் ஒர்க் ஃபார் தி கம்பெனிஸ் கோல்ஸ், நாட் தேர் ஓன். அப்படின்னா இப்போ அந்த 4-5 ஒர்க்கர்ஸ் பற்றி பார்த்தோம் இல்லையா, இப்போ அந்த 5 பேரும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒர்க் பண்ணி அந்த டைம்லைனுக்குள்ளே அவங்க அதை முடிக்கணும். இதில் 2-3 அதில் இருக்க அந்த 5 பேரில் அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்களால அந்த கோலை அச்சீவ் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணணும், அவங்களுக்குள்ள கம்பெனி கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒர்க் பண்ணணும். அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ண முடியாது. அப்படி பண்ணாங்கன்னா அவங்களால சக்ஸஸ் ஆக முடியாது. அடுத்து பார்க்க போகிற பிரின்சிபல் பார்த்திங்கன்னா ரெமுனரேஷன். ரெமுனரேஷன்னா பே எம்ப்ளாயீஸ் வெல் டு மோட்டிவேட் தெம். அப்படின்னா இது சம்பளம் ரிலேட்டடானது. இப்போ அந்த ஒர்க்கர்ஸ் இப்போ ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, அந்த டைம்லைனுக்குள்ளே ஒர்க் பண்ணுறவங்க, அவங்களுக்கு நம்ம கரெக்டாக பே சம்பளம் அவங்கள மோட்டிவேட் பண்ணுற மாதிரி கொடுக்கணும். அப்படி கொடுத்தா அவங்களுக்குள்ள ஒரு என்கரேஜ் பண்ண மாதிரி இருக்கும். அப்போ அவங்க ஒர்க்கை அடுத்து நம்ம கொடுக்க போகிற ஒர்க்கை
சீக்கிரமாக முடிக்கணும்னு பார்ப்பாங்க, இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுவாங்க. நம்ம ஒரு மோட்டிவேஷனாக அவங்களுக்கான ரெமுனரேஷனை கொடுக்கணும். அடுத்து நம்ம பார்க்க போகிற பிரின்சிபல் பார்த்திங்கன்னா சென்ட்ரலைசேஷன். சென்ட்ரலைசேஷன்னா டெசிஷன் மேக்கிங் ஷுட் பி நியூட்ரல் அண்ட் ஃப்ரம் தி டாப் டவுன். அப்படின்னா இப்போ நம்ம ஒர்க் ரிலேட்டடாக ஒரு டெசிஷன் எடுக்க போகிறோம், அது வந்து நியூட்ரலாக இருக்கணும், அதாவது நடுநிலையாக இருக்கணும். அது வந்து நம்ம எடுக்கிற டெசிஷன் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அது நடுநிலையாக நியூட்ரலாக நம்மளோட டெசிஷன் இருக்கணும். அடுத்து நம்ம பார்க்க போகிற பிரின்சிபல் பார்த்திங்கன்னா ஸ்கேலார் செயின். அப்படின்னா தேர் ஷுட் பி எ கிளியர் ஹைரார்கி ஆஃப் அத்தாரிட்டி ஃப்ரம் டாப் டு பாட்டம். அப்படின்னா நான் எக்ஸாம்பிள் இதுக்கு ஒன்று கொடுக்குறேன். இப்போ நம்ம ஆன்லைனில் ஒரு ஆர்டர் பண்ணுறோம், ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் ஆர்டர் ப்ளேஸ் ஆகிடுது, அது வந்துட்டு அந்த கம்பெனிக்கு போய் சேருது. அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு அதை பேக் பண்ணுறாங்க, அவங்களோட ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு அதை வந்து சப்ளை பண்ணுறாங்க. அது வந்து ஒரு கொரியர் அது மூலமாக வந்து நம்மள்கிட்ட வந்து சேருது. ஸோ ஃப்ரம் டாப் டு பாட்டம் நம்மளோட ஹைரார்கி வந்து கிளியராக இருந்ததுன்னா அதில் வந்துட்டு அந்த ஸ்கேலார் செயினும் வந்து ப்ராப்பராக கொண்டு போகும். அடுத்து பார்க்க போகிற பிரின்சிபல் பார்த்திங்கன்னா ஆர்டர். ஆர்டர்னால் மெயின்டைன் எ வெல் டிஃபைன்ட் ஒர்க் ஆர்டர். அப்படின்னா நம்ம லாஸ்ட்டாக பார்த்த எக்ஸாம்பிளே எடுத்துப்போம். நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி அதுக்கப்புறம் நம்மள்ட்ட வந்து சேருது. இது வந்து ஒரு ரூல் மாதிரி அந்த கம்பெனியில் வச்சுருக்காங்க. நம்ம போடுற அந்த ரூல் வந்து வெல் டிஃபைன்டாக இருக்கணும், அதை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் நம்மளோட ரூல்ஸ் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியும். அடுத்து பார்க்க போகிற பிரின்சிபல் பார்த்திங்கன்னா ஈக்விட்டி. ஈக்விட்டின்னா ட்ரீட் ஆல் எம்ப்ளாயீஸ் ஈக்குவலி அண்ட் வித் ரெஸ்பெக்ட். அப்படின்னா இப்போ ஒரு கம்பெனியில் நிறைய எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணுவாங்க டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸில். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா எம்ப்ளாயீஸையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும், அவங்களுக்கு ரெஸ்பெக்டும் ஈக்குவலாக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த பிரின்சிபலில் சொல்கிறாங்க. அடுத்த பிரின்சிபல் பார்த்திங்கன்னா ஸ்டெபிலிட்டி. அப்படின்னா எம்ப்ளாயீஸ் பெர்ஃபார்ம் பெஸ்ட் வென் தே ஃபீல் செக்யூர் இன் தேர் ஜாப்ஸ். அப்படின்னா இப்போது ஒரு எம்ப்ளாயி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து அவங்க செக்யூராக ஃபீல் பண்ணால் தான் அவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அது வந்து மேனேஜ்மெண்ட் கையில் தான் இருக்குது. அப்போது ஃபஸ்ட்டு அந்த ஈக்விட்டியில் என்ன சொல்கிறாங்க, எல்லோரும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும்னு சொல்கிறாங்க இல்லையா. அது ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னும்போது அவங்களுக்குள்ள ஒரு செக்யூர் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு நல்லாவும் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற பிரின்சிபல் பார்த்திங்கன்னா இனிஷியேட்டிவ். இனிஷியேட்டிவ்னா என்கரேஜ் எம்ப்ளாயீஸ் டு டேக் இனிஷியேட்டிவ். அப்படின்னா இப்போது ஒவ்வொரு எம்ப்ளாயீஸும் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, அப்புறம் நீங்கள் நல்லா பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுக்கேற்ற மாதிரி நாங்கள் உங்களுக்கு பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு என்கரேஜ் பண்ணோன்னா அவங்க இனிஷியேட் எடுத்து ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒரு என்கரேஜ்மெண்ட் தான். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் படிக்கும்போது உங்களோட டீச்சர் வந்து நீங்கள் நல்லா படிக்கிறீங்க, நீங்கள் இப்படி படிச்சிங்கன்னா முன்னேறுவீங்க, நிறைய மார்க் எடுப்பீங்க அப்படின்ட்டு உங்களை என்கரேஜ் பண்ணால் நீங்கள் நிறைய மார்க் எடுப்பீங்க. அதே மாதிரி தான் ஒவ்வொரு எம்ப்ளாயீஸையும் மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து என்கரேஜ் பண்ணும்போது அவங்க வந்து இனிஷியேட்டிவ் எடுத்து ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. அடுத்த பிரின்சிபல் பார்த்திங்கன்னா எஸ்பிரிட் டி கார்ப்ஸ், which means the spirit of team promote teamwork and a sense of camaraderie. அப்படின்னா இப்போ ஒரு டீமில் இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் 4 to 5 ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ அவங்களுக்குள்ள ஒரு ஸ்பிரிட் இருக்கணும், நம்ம ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணணும், நம்மளோட டீம் வந்து சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்போது அவங்களுக்குள்ள ஒரு தாட் வந்து உருவானால் தான் அந்த டீம் ஒர்க் வந்து சக்ஸஸ் ஆகும். எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், 14 பிரின்சிபல்ஸோடது நம்ம இன்றைக்கி பார்த்தோம். இந்த 14 பிரின்சிபல்ஸும் நம்ம ஃபாலோ பண்ணால் தான் ஒரு பிஸ்னஸ் வந்து நல்லபடியாக ஸ்மூத்தாக ரன் ஆகும். அது மூலமாக அந்த பிஸ்னஸ்க்கு சக்ஸஸும் கிடைக்கும், அது மூலமாக அந்த பிஸ்னஸும் வந்து எஃபிஷியண்ட் ஆகும். ஸோ இந்த 14 பிரின்சிபல்ஸையும் நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணி புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வரப்போகிற வீடியோவில் வேறு ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை பார்க்கலாம். தேங்க்யூ.